ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வருட பிராணாயாமம். ஒரு வருடம் நாம் செய்யக்கூடிய சரியான பிராணாயாமத்தால் ஒரு பிறவி அறுக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஞானிகள். நம்ம இந்திய நாட்டில் வாழ்ந்த ஞானிகள், ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், சித்தர்கள், தவஸ்விகள் நமக்கு கொடுத்துட்டு போன மாபெரும் பொக்கிஷம் எதுனா இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தால் நம்ம உடல் ரீதியாக அடைகின்ற பயன்கள் ஒன்று, அதை தாண்டி நம்ம கர்ம வினைகளோடு போய் டீல் பண்ணுது. கர்ம வினைகளோடு போய் இதை டீல் பண்ணுறதால போதுமான அடிப்படை பயிற்சி இல்லாமல் பிராணாயாமம் செஞ்சால் எதிர்விளைவுகள் ரொம்ப அதிகம். அப்படி அடிப்படை பயிற்சிகளோடு இந்த பிராணாயாமத்தை நாம் செய்யும்போது உடல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் கர்ம வினைகளை எப்படி எரேஸ் பண்ணுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம மூச்சு பயிற்சியே பிராணாயம்னு சொல்கிறோம். மூச்சு பயிற்சி என்பது வேறு, பிராணாயம் என்பது. பிராணாயம் பிராணனை வசப்படுத்துறது. பிராணாயம் ஜனன நாசினின்னு சொல்கிறாங்க நம்ம சித்தர்கள். அப்போது அடிப்படை பயிற்சியிலேருந்து இந்த பிராணாயாமத்தை பழகும்போது முதல்ல நம்ம அடையக்கூடிய பயன் என்னென்னா, நுரையீரலை முழுசாக பயன்படுத்திக்கிறது தான். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது வீட்டில், அந்த பொருள் இருந்தும் நாம் அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இருக்குது இருந்தும் நான் பயன்படுத்திக்கலையே அப்படின்னு. அதே மாதிரி தான் உடம்பில் நுரையீரலுடைய கெப்பாசிட்டி 5லேருந்து 6 லிட்டரு ஆக்சிஜனை உள்ளே வாங்கும். ஆனால் நம்ம 500லேருந்து 600 ml உள்ளே எடுத்துக்கிறோம். மீதியெல்லாம் பயன்படுத்தப்படாமல் இருக்குது. ஆனால் இதை பற்றி நம்ம கவலைப்படுறோமானா கவலைப்படுறதில்லை. இயற்கை ஏன் நமக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்குது, சின்ன சின்ன காற்றறைகள் ஏன் அவ்வளோ கொடுத்துருக்குதுன்னா, உடம்பில் இருக்கிற செல்களுக்கு ஒன்றும் தேவை ஆக்சிஜன் தான். அப்போது சாதாரணமாக நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ பிராணாயாமத்தில் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நல்லா சிந்திக்கணும். நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் எப்படி செய்கிறோம், ஓட்டப்பயிற்சி, விளையாடுறோம், ஸ்விம்மிங்கு, எல்லாம் மேலோட்டமான மூச்சு, மேலோட்டமாக போய் வருது. நுரையீரல் கொள்ள அளவுக்கு வரைக்கும் நம்ம நிதானமாக சுவாசிக்கிறதே இல்லை. அந்த நிதானமாக சுவாசிக்கிற ஒரே பயிற்சி யோகா பயிற்சி தான். ஒரு ஆசனங்களும் செய்யும்போது நிதானமாக ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். ஆழ்ந்து சுவாசிக்கும் போது நுரையீரலில் இருக்கிற சின்ன சின்ன காற்றறைகளுக்கெல்லாம் போதுமான ஆக்சிஜன் நிறைவாக கிடைக்குது. அது கிடைச்சதால் என்ன ஆகுது, ஆக்சிஜனேட்டட் பிளட் உடனே இதயத்துக்கு போகுது. இதயம் உடல் முழுவதும் அனுப்புது. உடம்புல இருக்கிற ஒரு செல்லுக்கும் பிராணசக்தி கிடைக்குது. அப்போது ஆழ்ந்து சுவாசிக்கும் போது நுரையீரலை முழுசாக பயன்படுத்திக்கிறோம். இது அடிப்படை பயன். நுரையீரலை முழுசாக பயன்படுத்திக்கிறதால அடுத்து என்ன ஆகுது, இதை எடுத்து எங்கே போகுதுன்னு சொன்னால் இதயத்துக்கு. இதயம் சீராக துடிக்குது. மற்ற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இதயம் தாறுமாறாக துடிக்குது. ஓடும்போது, நடக்கும்போது. இப்போ தாறுமாறாக இதயம் துடிக்கிறதால என்ன ஆகுது, இதயத்துக்கு போகிற மின்சாரம் அதிகமாக செலவாகுது. இதயத்தில் இருக்கிற வால்வுகள் சீக்கிரமாக அதனுடைய செயல்பாடு குறையுது. ஆனால் நல்ல பிராணாயாமம் ஆழ்ந்து செய்கிறதால இதயத்துக்கு போகிற வால்வுகள் பலம் பெறும். இதயத்துக்கு போகிற மின்சாரம் சேமிக்கப்படும். இப்போ இதயம் வேகமாக துடிக்குது அப்படின்னா என்ன ஆகுது, எண்ணங்களும் தாறுமாறாக இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணங்கள், சுவாசம், இதயம், இது மூன்றும் ஒன்றோட தொடர்புபட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள் சரியா இல்லை, ஒரே பதட்டமாகுது, தாறுமாறாக போயின்னு இருக்குதுன்னா மூச்சு தாறுமாறாக ஓடும். கனெக்டிவிட்டி. மூச்சு தாறுமாறாக ஓடிச்சுன்னா அடுத்து இதயம் படப்படன்னு துடிக்கும். இதயம் படப்படன்னு துடிக்குதுன்னா எண்ணங்கள் தாறுமாறாக ஓடும். எண்ணங்கள் தாறுமாறாக இருந்தால் சுவாசம் தாறுமாறாக ஓடும். இது மூணும் பாருங்கள், மூணுத்தில் எது ஒன்று பாதித்தாலும் அந்த பாதிப்பு மற்ற 2க்கு உண்டு. இந்த பாதிப்பு உடல் முழுவதும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். இப்போ நாம் என்ன பண்ண முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கையில் இது என்ன இருக்குது, இதயத்தை நான் சீராக துடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நினச்சினா முடியுமா? இதயமே ஒரு நிமிஷத்துக்கு நிதானமாக இத்தனை தடவை துடி அப்படின்னு நான் நினச்சின்னு துடிக்க வச்சா முடியாது. நம்ம கையில் அது இல்லை. சரி, எண்ணங்கள் தாறுமாறாக ஓடுது, அதனால தான் சுவாசம் தாறுமாறாகுது, அதனால தான் இதய துடிப்பு தாறுமாறாக இருக்குது. எண்ணங்களை நிறுத்தி பார்க்கலாமான்னா எதை வேணாலும் பண்ணிடலாம். உலகத்தில் கந்துக மதவெறியை வசமாய் நடத்தலாம், கரடிவேம் புலி வாயை கட்டலாம், ஒரு சிங்கத்தை முதுகில் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெந்தழில் ரதம் வைத்து 5 லோகத்தை வேதிட்டு உற்றுணலாம், வேறு ஒருவர் காணாத உலகத்தில் உலாவலாம், சந்தனமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தில் புகலாம், ஜன்னல் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தண்ணீரையில் சித்தியை அடைந்து சும்மா இருக்கிற சுகம் அறிந்து சத்தாகி சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோ. இவ்வளோ காரியத்தை பண்ணிடலாம், மனசை அடக்க முடியாதுன்றார். அப்போ அங்கேயும் போய் நம்ம டீல் பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய கண்ட்ரோலில் எது இருக்குதுன்னா இந்த சுவாசம் தான். நம்மளுடைய கண்ட்ரோல்னா சுவாசம் தானாக தான் நடக்குது. தானாக நடக்கிற சுவாசத்தை கொஞ்சம் நெறிப்படுத்தணும். அதுதான் பிராணாயாமம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சுவாசத்தை நெறிப்படுத்திட்டா
சுவாசம் ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுக்கிறோம். பிராணாயாமம் எந்தெந்த கதியில் பண்ணுறோம்? பூரகம், கும்பகம், வெளி கும்பகம், அதாவது பூரகம் உள்ளே இழுக்கிறது, கும்பகம் அடக்கிறது, ரேசகம் வெளியே விடுறது, வெளி கும்பகம் வெளியே நிறுத்துறது. இந்த 4 கதியில் மாற்றி மாற்றி பண்ணுறது தான் பிராணாயாமம். இந்த 4 கதியில் ஆழ்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது? இதய துடிப்பு சீராகுது. சுவாசமும் இதய துடிப்பும் சீராகும்போது எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக சீராகிடும். சரி, இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது? இந்த எண்ணங்கள் பதிஞ்சு வைக்கிற பாதை என்ன? இது எண்ணங்கள் எப்படி வருது? இந்த எண்ணங்கள் தான் நம்ம சுவாசத்தை நெறி பண்ணுது. சுவாசம் எண்ணங்கள் படி தான் ஓடுது. ஒரு மனிதன் இந்த விஷயத்தில் அவர் சாமர்த்தியமாக இருக்கிறார், இந்த விஷயத்தில் அவர் திறமையாக இருக்கிறாருன்னா அது எப்படின்னா சுவாசம்தான். சுவாசம் தாறுமாறாக ஓடிச்சுன்னா ஒரு வேலையை நம்ம ஒழுங்காக செய்ய முடியாது. அதே சுவாசம் சீராக ஓடிச்சுன்னா அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்கும், எடுக்கிற முடிவில் ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் இந்த சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக தானே நம்மளுக்கு நடக்குது. இதை யார் செய்கிறான்னா நமக்குள்ளே இருக்கிற ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எப்படி செய்யுதுன்னா மூளையில் பதிவான பதிவுகள் படி செய்யுது. இந்த பதிவுகள் தான் பூர்வ ஜென்மத்தில் நம்ம டிசைன் பண்ணி டிசைன். இதுதான் கர்ம வினை, இதுதான் ஆன்மா, இதுதான் நம்ம புத்தியில் பதிவாகி. எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் பாருங்கள். நம்ம ஞானிகள் யோசிச்சாங்க பாருங்கள், இதை போய் நம்ம மூளையில் ஏற்கனவே பதிவாயிருக்குது, இது எப்படிடா நம்ம டீல் பண்ணுறது? இதை டீல் பண்ணுற ஒரே பாதை சுவாசம்தான். அதுதான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறுவதையுமாமே. மரணத்தையே ஜெயிச்சிடலாம். திருமூலர் சொல்கிறார், சுவாசத்தை நெறிப்படுத்திட்டா. அப்போ அந்த சுவாசத்தை நெறிப்படுத்துகிற பயிற்சி தான் பிராணாயாமம். அடிப்படையாக நான் சொன்ன மாதிரி நம்ம நுரையீரல் இதயம் பலம் பெறும், உடம்புக்கு போதுமான அந்த ஆக்சிஜன் கிடைச்சிட்டு அதே ரத்தம் மூளைக்கு போகும்போது எண்ணங்கள் தெளிவு வரும். இந்த எண்ணங்களில் தெளிவு வந்ததுன்னா ஏற்கனவே பதிவான தீய பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நல்ல பதிவுகள் வரும். இந்த நல்ல பதிவுகள் ஒரு காலத்தில் பதிவுகளே இல்லாத போயிடும். பதஞ்சலி சொல்கிறார், தினந்தோறும் வழுவாமல் செய்யக்கூடிய யோக நெறிகளால், முக்கியமாக பிராணாயாமங்களால் பல பிறவிகள் சேர்த்து வைத்த கர்மபந்தங்களை எரேஸ் பண்ணிடலான்றார். எப்படி? இடது பக்கமாக வலது பக்கமாக மாற்றி மாற்றி செய்கிறோம். இடது பக்கம் செய்கிற பிராணாயாமம் இடைகளையோடு தொடர்பட்டு, வலது பக்கம் செய்கிற சுவாசம் பிங்களையோடு தொடர்பட்டு இருக்குது. இந்த இடதுமா வலதுமமா காற்றை இழுக்கிறோம், அடக்கிறோம், வெளியே விடுறோம், வெளியே நிறுத்துகிறோம், மாற்றி 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 நாம் செய்யும் பொழுது என்ன ஆகுது? இடைகளையும் பிங்களையிலும் பிராணசக்தி ஊடுருவி போய் மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கிற குண்டலி சக்தியில் ஒரு எழுச்சியை கொடுக்குது. இது ஒரு அற்புதம். அங்கே கொடுக்குற எழுச்சி ஒரு ஆதார கம்பளியும் ட்ராவல் பண்ணி இந்த நரம்பு இயக்கங்களில் போன அந்த பிராணசக்தியும் குண்டலி எழுச்சியும் ரத்தத்தில் போதுமான பிராணசக்தியோட மூளைக்கு இது எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பேப்பரில் எழுதி வச்ச டேட்டா எப்படி எரேஸ் பண்ணிடுறோமோ ரப்பரால், அதே மாதிரி மூளையில் பதிவான கர்ம வினைகள் எரேஸ் ஆகிடுது. குருதேவர் இதை அழகான முறையில் கொடுத்துருக்கிறார். என்னோடய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அடிப்படையான யோக பயிற்சியை பண்ணிவிட்டு, அடிப்படையான மூச்சு பயிற்சியை பண்ணிவிட்டு, மார்கழி 1 அன்றைக்கி எடுத்துக்கிற பிராணாயாமம் 12 வகையான பிராணாயாமம் பூர்ண மாளிகை முடிக்கிறோம். 250 நாள் இது செய்யக்கூடிய பிராணாயாமம். சாதாரணமாக கொஞ்சம் நேரம் உட்காந்து நாடி சுற்றி ஆழ்ந்து பண்ணாலே எண்ணங்கள் சீராகுது. மார்கழி ஆரம்பித்து பூர்ண மாளிகை வரைக்கும் 12 ஸ்டேஜஸ் டெய்லி இத்தனை எண்ணிக்கை இத்தனை கணக்கில் பண்ணணும்னு உட்காந்து நிதானமாக அதில் கவனம் செலுத்தி மூச்சை இழுத்து ஆழ்ந்து அடக்கி நிதானமாக விட்டு அதை பண்ணும்போது எண்ணங்கள், மனசில் பதிவான எண்ணங்கள் எப்படி டியூன் ஆகும், எப்படி விலங்கு நிலையில் இருக்கிற மனிதன் தன்னை தேவநிலைக்கு உயர்த்துகிறான். இதுதான் பிராணாயாமம். இந்த கர்ம வினைகளோட போடு அதை டீல் பண்ணுறதால இதை எடுத்த உடனே நம்ம பண்ணிடக்கூடாது. திருமூலர் சொல்லியிருக்கார் 1:4:2 தான். அதுக்காக நான் ஒரு கணக்கில் உள்ளே இழுத்து ஒரு கணக்கில் உள்ளே அடக்கி ஒரு கணக்கில் வெளியேற்றினேன்னா இந்த உள்ளே அடக்கும் போது அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி என்னுடைய நரம்பு இயக்கத்துக்கு இருக்கணும், என்னுடைய நுரையீரலுக்கு இருக்கணும், என்னுடைய இதயத்துக்கு இருக்கணும். ஏன்னா இடைகளை என்பது இடது பக்கம் நரம்போட தொடர்புப்பட்டது, பிங்களை என்பது வலது பக்கம் நரம்போட தொடர்புப்பட்டிருக்குது. நரம்பு இயக்கங்கள் பலமாக இல்லாமல் நம்ம மூச்சை அடக்கணும்னா எதிர்விளைவுகள் அதிகம். அதே மாதிரி நுரையீரலுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் மூச்சை அடக்கணும்னா, மூச்சை அடக்கினா என்ன ஆகுது? அதனுடைய பாதிப்பு உடனே இதயத்துக்கு போகுது. மூச்சை கொஞ்ச நேரம் உள்ளே அடக்குங்க, என்ன ஆகும்? இதயத்துக்கு அது போதுமான பலம், போதுமான பிராண சக்தி இல்லைன்னா இதயம் தடுமாறி போகுது. அப்போ இதுக்கு அடிப்படை பேஸ் எவ்வளோ முக்கியம்?
கடகால் எவ்வளோ முக்கியம், அந்த ஃபவுண்டேஷன் தான் யோக நெறிகள். அதை தான் ஸ்ரீ குரு ஞானதீபம் யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். குருதேவர் இதை சரியான சித்தர்கள் வழியில் சரியான முறையில் இதை கொடுத்துருக்கிறாரு. குருதேவர் எப்படி அதை கொடுத்தாரோ அதே மாதிரி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த யூடியூப் சேனல் மூலயமா, ஆன்லைன் வகுப்புகள் மூலயமா இந்த யோக பயிற்சிகளை அடிப்படையிலேருந்து சொல்லி கொடுத்து, மூச்சு பயிற்சிகளை அடிப்படையிலேருந்து சொல்லி கொடுத்து, பிராணாயாமம் வரைக்கும் கொண்டுன்னு போய் இந்த பிராணாயாமத்தால் நம்ம உடல் ரீதியாகவும் சரி, மனம் ரீதியாகவும் சரி, அதை தாண்டி நம்ம ஆன்மாவில் இருக்கிற கர்ம பந்தங்களை எரேஸ் பண்ணி மீண்டும் பிறவாமைக்கு நம்மளை கொண்டுன்னு போயிடுறோம். இதுதான் மனித பிறவி நோக்கம். வாழும்போது இந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்துட்டு இந்த கர்ம வினைகளை எரேஸ் பண்ணிவிட்டு மீண்டும் பிறவாமைன்ற இலக்குக்கு போகிறதுக்கு யோக நெறிகள், பிராணாயமும், தியானம், சமாதி இதை சரியான முறையில் கற்றுக்குன்னு இதை பழகினா நம்ம சித்தர்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய பலன்களை முழுசாக அடையலாம். ஸ்ரீ குரு ஞானதீபம் இந்த சேனலோட இணைந்தே இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடம் இருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.